ஒரு நார்மல் தெரு. அந்த தெரு ரோட்டில் ஒரு ட்ரெயின் ட்ராக். அந்த தெருவில் ட்ரெயினும் ஓடுது, பக்கத்தில் கூடவே காரும் போகுது. இந்த ஹைப்ரிட் கான்செப்ட் எப்படி வந்தது? ஏன் யோசிச்சாங்க? நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளோட இந்த பயணத்தை என்னோட பக்கத்து தெருவில் ஓடுற ட்ராமில் ஏறி தொடங்கலாம். வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் டைம் காம்பஸ். இது 2022 ஜூலை. டொராண்டோ டவுன் டவுனில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்ட்ரீட் காரில் போயிட்டுருக்கோம். உலகம் முழுக்க நிறைய நகரங்களில் இன்னும் ஓடிட்டுருக்கிற இந்த எலக்ட்ரிக் ட்ராம்ஸோட கதையை பார்க்கணுன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 130 வருஷம் பின்னாடி போகணும். போகலாமா? இது ஜூலை 1890. அதே டொராண்டோ சிட்டியில் எலக்ட்ரிக் ட்ராமில் போயிட்டுருக்கேன். இது டிஜிட்டைஸ்டு பழைய வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இல்லைங்க. நிஜமாகவே நான் அந்த 1890 ஓடின ட்ராமில் தான் உட்காந்து போயிட்டுருக்கேன். இதுக்காக நான் டைம் ட்ராவலில் ஒன்றும் பண்ணலைங்க. என்னோடய வீட்டிலேருந்து வெறும் 1 hour ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட் கார் மியூசியமுக்கு வந்திருக்கேன். இது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் ட்ராம்ஸ் பற்றி பண்ணணும்னு டிசைட் பண்ணதும் லைப்ரரியில் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணும்போது லக்கிலி இந்த மியூசியம் பற்றி ஒரு புக்கில் போட்டிருந்தாங்க. ஸோ இது ஜூலை 2022 தான். வாங்க நம்ம பார்க்க வந்த கதையை பார்க்கலாம். இப்போ உலகத்தில் நிறைய நகரங்களில் எலக்ட்ரிக் ட்ராம்ஸ் இருக்குது. 1880s to 90s தான் உலகம் முழுக்க இந்த எலக்ட்ரிக் ட்ராம்ஸ் ஓட ஆரம்பித்தது. அப்போ அதுக்கு முன்னாடி எங்கேயுமே இந்த ட்ராம்ஸ் இல்லையா? கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே குதிரைகள் வச்சு இயக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டு யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்காவில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்து பீக்காக போயிட்டு இருந்த காலம். கிராமங்களில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த மக்கள் எல்லாரும் தொழிற்சாலைகள் உருவான நகரங்களை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. அவங்க வேலை செய்கிற தொழிற்சாலைகளை சுற்றி வீடுகள் கட்டி வாழ தொடங்கினாங்க. நகரங்களோட எல்லைகள் விரிஞ்சிட்டே போச்சு. எல்லைகள் தூரமாக போக போக வெளிப்புறமாக இருக்கிறவங்க அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போயிட்டு வர வேண்டிய தேவை அதிகமாச்சு. ஒவ்வொருத்தரும் தனியாக குதிரை வண்டியில் போகிறதுக்கு பதிலாக ஒரே இடத்துக்கு போயிட்டு வர வேண்டிய எல்லாரும் சேர்ந்து போகிறதுக்கு இந்த மாதிரி குதிரைகளால் இயக்கப்பட்ட ஒரு பெரிய வண்டியை பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸில் அறிமுகம் பண்ணாங்க. இதுக்கு பேர் ஹார்ஸ் பவர்டு ஆம்னிபஸ். பட் இந்த சிஸ்டம் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை. அப்போ இருந்த கரடு முரடான ரோடில் போக நிறைய குதிரைகள் தேவைப்பட்டது. அப்படியே நிறைய குதிரைகள் வச்சு இயக்கப்பட்டாலும் அவ்வளோ மக்களை சேர்த்து இழுக்கிற செயல்திறன் அந்த குதிரைகளுக்கு இல்லை. 1804 பிரிட்டனில் மம்பிள்ஸ்னு ஒரு இடத்துல இருக்கிற குவாரியிலேருந்து லைம்ஸ்டோன் எடுத்துகிட்டு ஸ்வான்சின்னு ஒரு இடத்துக்கு போக ஒரு ரெயில் ட்ராக் போட்டாங்க. அந்த ட்ராக்கில் ஒரு வண்டியை வச்சு அதை குதிரை மூலமாக இழுத்துட்டு கொண்டு போனாங்க. அதோட செயல்திறனை பார்த்து இதே மாதிரி ஏன் நம்ம மக்களை இழுத்துட்டு போகக்கூடாதுன்னு யோசிச்சாங்க. 1807 உலகின் முதல் ட்ராம் சர்வீஸ் சவுத் வேல்ஸ் பிரிட்டனில் தொடங்கினாங்க. இதுதான் பெருநகர பொது போக்குவரத்திற்கான முதல் படி. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் த எவல்யூஷன் ஆஃப் மாஸ் அர்பன் பப்ளிக் டிரான்சிட் சிஸ்டம்ஸ். இப்போ நம்ம பெருநகரங்களில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ட்ராம்வே நெட்வொர்க் சிஸ்டம் 1830 யூஎஸில் நியூயார்க்கில் செட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து யூஎஸ் அண்ட் யூரோப்பில் இருக்கிற நிறைய நகரங்களில் இதை அறிமுகப்படுத்தி செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்குள்ளே ஏஷியா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கான்னு எல்லா பிரிட்டிஷ் அண்ட் அதர் யூரோப்பியன் காலனிஸாக இருந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த குதிரைகள்னால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. நாளுக்கு நாள் ரோடில் குதிரைகளோட எண்ணிக்கை ஜாஸ்தியாயிட்டே போச்சு. குதிரைகளோட கழிவுகள்னால சுகாதார பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு. புது புது நோய்கள் வர ஆரம்பிச்சது. அவ்வளோ குதிரைகளை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மாற்று வழியை உலகம் முழுக்க தேட ஆரம்பித்தாங்க. அப்போ உடனே ட்ரை பண்ணி பார்க்க ரெடியாக இருந்த ஆல்டர்னேட்டிவ் அப்போ ஏற்கனவே வெற்றிகரமாக இயங்கிட்டு இருந்த நீராவி இன்ஜின்ஸ் தான்.
நகரங்களுக்கு இடையே ஓடின பெரிய ரயில்கள் எல்லாத்தையும் நிலக்கரி மூலமாக இயங்குகிற ஸ்டீம் என்ஜின்ஸ் தான் இழுத்துட்டு இருந்தது. ஆனால் அதை யூஸ் பண்ண நிறைய சிக்கல் இருந்தது. கண்டிப்பாக நம்ம யோசிக்கிற சாதாரணமான காரணங்கள் தான். கனமான பெரிய என்ஜின், நிலக்கரியை எரிக்கிறதுனால வந்த கரும் புகை. கண்டிப்பாக ஒரு நகரத்துக்குள்ளே அதை ஓட்ட முடியாது. அவ்வளோ புகையை மக்கள் விரும்பவும் மாட்டாங்க. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த மாற்று வழியாக அமைஞ்சது தான் இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்கிற மின்சாரத்தால் இயக்கப்படுற நம்ம எலக்ட்ரிக் ட்ராம்ஸ். 1880 சைமல்டேனியஸாக ரஷ்யா அண்ட் ஜெர்மனியில் இதை உருவாக்குனாங்க. ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் தான் முதல் எலக்ட்ரிக் ட்ராம்வே டெஸ்ட் பண்ணாங்க. இந்த எலக்ட்ரிக் ட்ராமை வெற்றிகரமாக முதல்ல மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது பெர்லின், ஜெர்மனியில். ஆனால் சீக்கிரமே இதை உலகம் முழுக்க இதை செயல்முறைப்படுத்திட்டாங்க. எல்லா இங்கிலீஷ் காலனிஸ்லேயும் இந்த ட்ராம் இன்ட்ரடியூஸ் ஆன அதே சமயத்தில் தான் இந்தியாவிலே இன்ட்ரடியூஸ் ஆச்சு. பிரிட்டிஷ் ஆட்சியில் பெரிய நகரங்களாக இருந்த கால்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், கான்பூர், டெல்லின்னு நிறைய இடத்துல இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கொல்கட்டாவில் மட்டும்தான் இது இன்னும் ஓடிட்டுருக்கு. 1890களில் முதல்ல அறிமுகப்படுத்த இந்த வகையான மின்சாரத்தால் இயக்கப்பட்ட எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் 1920 வரைக்குமே இந்த மாதிரி டிசைனில் தான் இருந்துச்சு. இதைத்தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்ட்ரீட் கார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஓப்பனாகவே, சீட்ஸ் உட்பட எல்லாமே வுட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேர் இந்த ஒரு ஸ்ட்ரீட் காருக்கு இன்சார்ஜ். ஒன்று மோட்டார்மேன், அதாவது இந்த ஸ்ட்ரீட் காரோட டிரைவர். இன்னொருத்தர் நம்ம ஊரில் இன்னமும் வழக்கத்தில் இருக்கிற கண்டக்டர். ஆனால் ஏர்லி 1900ஸ்லேயே ஸ்லோவாக இந்த மாதிரி ஃபேர் பாக்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காரணம், ஒவ்வொரு ஸ்ட்ரீட் காருக்கும் கண்டக்டர்னு ஒருத்தர் எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க கலெக்ட் பண்ணுறதையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரையும் போட்டு இதெல்லாம் ரொம்ப லேபர் இன்டென்சிவாக இருந்தது. அதனால் பயணிகள் எல்லாரும் உள்ளே போகும்போதே அவங்க பயணத்திற்கான கட்டணத்தை இந்த பெட்டியில் போட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அப்போ பயன்பாட்டில் இருந்த ஃபேர் பாக்ஸஸ்னு சொல்லப்படுற கட்டண பெட்டிகள் தான். இதில் சில பெட்டிகளில் நம்ம கொடுக்குற காசுக்கு மீதி சில்லறை கொடுக்குற வசதியெல்லாம் கூட இருந்திருக்கும். 1914 முதலாம் உலகப் போர் ஆரம்பித்த காலகட்டத்தில் நிறைய ஆண்கள் இராணுவத்திற்கு தேவைப்பட்டாங்க. அதனால் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்த நிறைய பேர் போய் இராணுவத்தில் சேர்ந்துட்டாங்க. போர் முடிகிற வரைக்குமே எல்லா ஸ்ட்ரீட் கார்ஸையும் நிறைய பெண்கள் தான் இயக்கிட்டு இருந்தாங்க. நாம் இப்போ வரைக்கும் குதிரை வண்டியில் போயிட்டு இருந்த மக்கள் எப்படி இந்த மாதிரி எலக்ட்ரிக் ட்ராம்ஸ்க்கு மாறினாங்கன்றதை பார்த்தோம். அடுத்து இந்த மாதிரி இருந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எலக்ட்ரிக் ட்ராம்ஸ் எப்படி இப்போ லேட்டஸ்ட்டாக டிசைனுக்கு இவால்வ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மியூசியமில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் எனக்கு இந்த பழைய ட்ராமை எப்படி ஆப்ரேட் பண்ணாங்கங்கிறத சொல்லி கொடுத்தாரு. அடுத்து 2 ஜென்ரேஷன் ட்ராம்ஸில் போகிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ட்ராம்ஸில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட டிசைன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.